Hi students, myself Saravanan from Coimbatore Gate Forum. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூ இஸ் அபவுட் மிஸ்டர் அஸ்வின். அவர் வந்து பார்த்தீங்கன்னா he studied in நம்ம இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிஃபோர் கேட் எக்ஸாம் 2024 பிஃபோர் கேட் எக்ஸாமினேஷன் ஒரு 7 months பிஃபோர் ஜாயின் பண்ணியிருக்காரு. ப்ராப்ளி இந்த மந்த் ஆஃப் ஜூலை ஐ திங்க், ரைட்? ஸோ ஜாயின் பண்ணி கோச்சிங் படிச்சிருக்காரு. ஸோ அதில் வந்து ஒரு நல்ல ஆல் இண்டியா ரேங்க் 66 இன் பயோமெடிக்கல் ஸ்ட்ரீமில் வாங்கியிருக்காரு. ஸோ அவர் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி அட்மிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி மெட்ராஸில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணி அதனுடைய டீட்டெயில்ஸோட ஸ்வீட் பாக்ஸோட வந்திருக்காரு. ஸோ நம்ம அவரை வந்து ஒரு சாய்ஸ் தான், பிகாஸ் ஆஃப்டர் ஜாயினிங் இன் ஐஐடி he won't be difficult to come to again in Coimbatore and discuss all those things. இப்போ இவர் எப்படி கேட் படிச்சிருக்காரு, எப்படி வந்து அதில் பாஸ் பண்ணாரு, எப்படி எல்லாம் அப்ளை பண்ணார், மெயினாக வந்து ஆஃப்டர் கேட் எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணார் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதில் ஒன் பை ஒன்னா, ஸோ நீங்கள் எப்படி அட்மிஷன் ஐஐடிக்கு அப்ளை பண்ணி ஆஃப்டர் கெட்டிங் இன் டு ஸ்கோர் கார்டு, right? You are in the category of general or OBC or OBC candidate. Okay, so OBC candidate, your family income is less than 8 lakhs, right? So that's why he was 8 lakhs below இருக்கிறவங்க OBC candidate னு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஸோ OBC கேண்டிடேட்க்கு சர்டன் கட் ஆஃப் கம்மியாக இருந்தால் போதும் கம்பேர்ட் டு ஜென்ரல் கேண்டிடேட், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படி நீங்கள் ஐஐடி அட்மிஷன்ஸ்க்கு ஐஐடிக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க ஃபார் ஆஃப்டர் கெட்டிங் இன் டு தி ஸ்கோர் கார்டு. So in the month of February gate exam, March you will get results. Immediately you will get score card. எந்த மந்த் அப்ளை பண்ணீங்க, எப்படி அப்ளை பண்ணீங்க, என்னென்ன போர்ட்டல் அப்ளை பண்ணீங்க, என்ன இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி சரி அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நான் அஸ்வத், இங்கே கோயம்புத்தூரில் கேடி கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்னோட யூஜி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ இங்கே கேட் ஃபோரமில் வந்து ஜூலை மந்த் ஜாயின் பண்ணி நான் வந்து ஃபெப்ரவரி நடந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணேன். ஸோ அப்போ அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மார்ச்சில் நமக்கு ரிசல்ட்ஸ் வரும், நமக்கு ஸ்கோர் கார்டு வரும். பட் உங்கள் கேட்டகிரியை பொறுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஓபிசி அப்படின்னு சொன்னோம்னா நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி வச்சிடணும். ஏன்னா நமக்கு வந்து ஒவ்வொரு ஐஐடியோட போர்ட்டல்ஸ்லையும் நமக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு 20 days கேப் தான் வந்து நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் போய் நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்ளை பண்ணிட்டு இருந்தோம்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டே அப்ளை பண்ணி நம்ம ரெடியாக வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு கோப் போர்ட்டல், காமன் அட்மிஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ எப்படி கேட் வந்து ஐஐஎஸ்சி பெங்களூர் நடத்தின மாதிரி கோப் போர்ட்டல் வந்து ஏதோ ஒரு ஐஐடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த இயர் ஐஐடி கான்பூர் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி கோப் போர்ட்டல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதில் பேசிக் டீடைல்ஸ் நம்ம கொடுத்து நம்ம கேட் நம்ம அப்பியர் ஆன டீடைல்ஸ்லாம் நம்ம கொடுத்து நம்ம ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிடணும். ரெஜிஸ்டர் பண்ணக்கப்புறம் நமக்கு கோப் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. அந்த ஐடியை வச்சு இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஐஐடிஸ்க்கும் நம்ம வந்து போய் அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணையில வந்து நமக்கு சாய்ஸஸ் இருக்கும் ஒவ்வொரு ஐஐடிலையும் கோர்சஸ் வச்சு. ஸோ அது உங்கள் சாய்ஸஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஸ்ட்ரீம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அது சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டே போகலாம். ஸோ அப்படி ஃபில் பண்ணக்கப்புறம் உங்கள் கோப் ஐடி வச்சு உங்களுக்கு அதில் என்ன வேகன்சிஸ் கிரியேட் ஆகுது, அதில் என்ன ஆஃபர் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுதுங்கிறது கோப் போர்ட்டலில் வந்துடும். அதில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபர்தர் ப்ரொசீஜர்ஸ்க்கு நீங்கள் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். So I will summarize again. Common Offer Acceptance Portal, COAP. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ் ஆஃப்டர் கெட்டிங் ஸ்கோர் கார்டு. அண்ட் தென் ஒன்ஸ் யூ சரி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சிஓஏபி அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நம்பர் வரும், ரைட்? ஸோ அந்த நம்பரை பேஸ் பண்ணி நீங்கள் இண்டிவிஜுவல் ஐஐடிக்கு அப்ளை பண்ணணும், கரெக்ட்? ஸோ நீங்கள் சிஓஏபியில் மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுட்டோம்னு சொன்னாக்கா that will not be a sufficient to get into the IIT admissions. ஸோ அது ஃபர்தராக மெயின் இம்பார்ட்டன்ஸை பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் சிஓஏபிங்கிற போர்ட்டல் எதுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2017 இருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. the reason why one student should not get many more admissions. In order to avoid the admissions நிறைய இன்ஸ்டிடியூஷனில் வாங்கி வச்சுட்டு அப்புறம் ஒன்றில் தான் போக முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால சிஓஏபி இஸ் ஃபில்டரிங் ஆல் தி இது நம்பர் ஆஃப் ஐஐடியில் நீங்கள் போக முடியாது. அதனால அதர் ஸ்டூடெண்ட்ஸ் வில் ஏபிள் டு ஜாயின் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது மாதிரி ஃப்ரீஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணுற போது அது எப்படி அப்ளை பண்ணுறீங்க, என்ன கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ ஐஐடிக்கு அப்ளை பண்ணீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்னீங்க ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் சீட் வாங்கிட்டீங்கன்னு சொல்லி, ஐஐடி மெட்ராஸில் நீங்கள் சீட் வாங்கினதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு சரி சீட் வாங்குறதுக்கான ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ஐஐடி சூஸ் பண்ணீங்களா இல்லை கோர்ஸை சூஸ் பண்ணீங்களா, அதில் எப்படி ப்ராசஸ் பண்ணீங்க, எப்படி ஃப்ரீஸ் பண்ணீங்க, ஃபீஸ் எப்படி பேமெண்ட் பண்ணீங்க, அந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து கோப்பில் ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஐஐடிஸ்லையும் போய் நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம்லேயே போகணுன்னு நான் விருப்பப்பட்டங்காட்டிக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், கிளினிக்கல் இன்ஜினியரிங், மெடிக்கல் இமேஜிங், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இந்த மாதிரி மட்டும்தான் நான் கோர்ஸ் செலக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அப்படி இண்டிவிஜுவல் ஐஐடிஸில் போய் அப்படி சாய்ஸ்லாம் ஃபில்டர் அவுட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கோப் போர்ட்டலில் வந்து 10 ரவுண்ட்ஸ் கிட்ட கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 5 ரவுண்ட்ஸ் தான் வந்து மெயின் ரவுண்ட்ஸு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்டே வந்து எனக்கு வந்து கிளினிக்கல் இன்ஜினியரிங் எம்டெக்,
HTTA டீச்சிங் அசிஸ்டன்ட்ஷிப் கேட்டகரியில் ஐஐடி மெட்ராஸில் வந்து அலோகேட் ஆயிருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து எந்த ஐஐடி சூஸ் பண்ணுங்கிறத விட நமக்கு என்ன கோர்ஸ் வேணுங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணுங்கிற ஐடியாவில் தான் நான் போனேன். ஸோ நான் வந்து பயோமெடிக்கலோட சப் பிரான்ச் அட்லீஸ்ட் கிளினிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு கிடச்சிது. ஸோ வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 3 ரவுண்ட்ஸ் கிட்ட நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அக்செப்ட், இன்னொன்று வந்து வெயிட், இன்னொன்று வந்து ரிஜெக்ட். ஸோ எனக்கு வந்து வெயிட் அண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் தான் வந்து நான் சூஸ் பண்ணேன். இந்த ஆப்ஷன் வந்து ஒரு கோர்ஸுக்கு நீங்கள் 3 ரவுண்ட்ஸுக்கு வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே வந்து நீங்கள் ஒரு ஆஃபரை வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்க முடியாது, அது வந்து ரிஜெக்ட் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ த தேர்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் வந்து எதர் அக்செப்ட் பண்ணணும் இல்லைனா ரிஜெக்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து தேர்ட் ரவுண்டில் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம காமன் ஆஃபர் அக்செப்டன்ஸ் போர்ட்டலில் நமக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது. நம்மளோட இது வந்து ஸ்ட்ரைட்டாக அவங்களோட எந்த ஐஐடியில் நம்ம அந்த கோர்ஸ் சூஸ் பண்ணோமோ அந்த ஐஐடியோட போர்ட்டலுக்கு போயிடும். ஸோ நான் வந்து கோர்ஸ் பேஸ்டாக தான் வந்து சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்சைட் மெட்ராஸ் நான் போனதுக்கப்புறம் ஐஐடி மெட்ராஸ் போர்ட்டலுக்குள்ளே போனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணுறதுக்கு யூ கேன் விஷ் டு அப்கிரேட். ஸோ நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த சாய்ஸே வச்சு நீங்கள் வந்து மூவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் போட்டங்காட்டிக்கு சரி ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ் கொடுத்தேன். அது இந்த பிட்வீனில் வந்து நீங்கள் ஃபீஸும் பே பண்ணி முடிச்சிருக்கணும். யூ வில் பி கெட்டிங் ஒன்லி ஒரு 3 days மாதிரி தான் டைம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி நீங்கள் ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் எஸ் ஆர் நோ கொடுக்கலாம் பேஸ்ட் ஆன் தி ஆஃபர். உங்களுக்கு வந்து உங்களுக்கு கிடைச்ச ஆஃபரே போதும் அப்படின்னா நீங்கள் நோன்னு கொடுத்துடலாம். இல்லை எனக்கு ஃபர்தர் அப்கிரேடேஷன்ஸ் என் சாய்ஸில் இப்போ எனக்கு தேர்ட் சாய்ஸ் தான் கிடச்சிருக்கு, எனக்கு செகண்ட் சாய்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸோ கிடச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம். இதில் எல்லாரும் பயந்துக்கிறது என்னன்னா, இப்போ நோ கொடுத்தோம்னா இருக்கிற சாய்ஸும் போயிருமான்னு நினச்சி பயப்படுவாங்க. அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை செகண்ட் சாய்ஸோ இல்லை ஃபர்ஸ்ட் சாய்ஸோ உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இப்போ உங்களுக்கு கிடைச்ச ஆஃபர் அப்படியே தான் இருக்கும். உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சாய்ஸுக்கு மூவ் ஆயிடுவீங்க. நீங்கள் முன்னாடி இருந்த கோர்ஸ் வந்து வேக்கண்ட் ஆயிரும். அது வந்து உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு அது வேற ஒரு பர்சனுக்கு அசைன் ஆயிரும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோர்ஸ் பேஸ்டாக ஒரு இன்ஸ்டியூட்குள்ளே போகிறது தான் ஐ வில் ப்ரிஃபர். ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்க படிக்கிறதுக்கு? எதனால் மற்ற கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போகல? அந்த கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து பயோமெடிக்கல் கோர் இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தங்காட்டிக்கு பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படி இல்லைன்னா பயோமெடிக்கலோட சப் பிரான்ச்சஸ் மட்டும்தான் சூஸ் பண்ணுங்கிற ஒரு தாட்டில் இருந்தேன். ஸோ எனக்கு கிளினிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சப்போ இட் வாஸ் இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 6 months ஒரு ஐஐடி மெட்ராஸில், நெக்ஸ்ட் 6 months வந்து சிஎம்சி வெள்ளூர், அதுக்கடுத்த ஒரு 6 months வந்து திருவனந்தபுரத்தில் மெடிக்கல் சயின்ஸ் இன்ஸ்டியூட்டில், தென் ஒரு 6 months வந்து நம்ம ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணணும். ஸோ இப்படி ஒரு இன்டர் டிசிப்ளினரி கோர்ஸ் தான் கிடச்சிது. பட் ஐ வாஸ் கிளாட். எனக்கு அதுவே வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி நான் என் மைண்டை ஃபுல்லாக மேக்கப் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த அப்கிரேடேஷன் சாய்ஸ் இருக்கிறது வந்து எனக்கு தெரியாது அப்போ. ஸோ கிளினிக்கல் இன்ஜினியரிங்கை நான் சூஸ் பண்ணிட்டு நான் போயிட்டேன். மற்ற கோர்ஸ்லாம் நான் ஏன் சூஸ் பண்ணலன்னா, என்னோட கோர் இண்டஸ்ட்ரியில் நான் ஒர்க் பண்ணுங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்தங்காட்டிக்கு மற்ற எந்த கோர்ஸுமே நான் சூஸ் பண்ணல. பயோமெடிக்கல் செக்டரில் இருக்கிற கோர்சஸ் மட்டும் தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். கிளினிக்கல் இன்ஜினியரிங் ஆப்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் அப்கிரேடேஷன் ஆப்ஷன் கொடுக்கையில் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எனக்கு கிடைக்கணுங்கிற ஒரு தாட் இருந்தங்காட்டிக்கு நான் அப்கிரேடேஷன் சூஸ் பண்ணி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கிடைச்சிருச்சு. Okay. You chosen clinical engineering and biomedical in which you upgraded into the biomedical engineering. Okay. So இது சம்பந்தமா நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கான will help you Gate Forum கோயம்புத்தூர்ல இருந்து I will help you for the sending application form and all those process. ஸோ இவர் முக்கியமாக சொன்னது வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க இன் அட்வான்ஸ் ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கேட் எக்ஸாம்ஸ். ப்ரியர் வேண்டியதில்லை. ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கேட் எக்ஸாம் யூ ஷுட் மேக் ரெடி. இன் கேஸ் இஃப் யூ கெட் அ குட் ரேங்க் யூ வில் நாட் கெட் சஃபிஷியன்ட் டைம் கிடைக்காது அப்போ போய் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி ஒரு டவுட் இருக்குது எனக்கு பேசிக்காக. ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஆஃப்டர் கேட் எப்படி பண்ணீங்க? ஆன்லைனில் பண்ணீங்களா இல்லை லோக்கலில் இங்கே போய் பண்ணீங்களா இல்லை எப்படி அப்ளை பண்ணி அந்த ஓபிசி வாங்கிட்டீங்க? ஐடி ஃபைல் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ லாஸ்ட் 3 years ஐடி ஃபைல் பண்ண டீட்டெயில்ஸு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஐடியில் பிலோ 8 lakhs இருந்தால் ஓபிசி கிளைம் பண்ணலாம். இன்கேஸ் பிசி எம்பிசி ஸ்டூடெண்ட்டு எபோ 8 lakhs இருந்ததுன்னா அவங்க ஓபிசி கிளைம் பண்ண முடியாது, ஜென்ரல் கேட்டகரி. ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ எப்படி நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அது வந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அது எப்படிங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இங்கே தமிழ்நாட்டில் வி ஹேவ் இசேவை மையம்லாம் நிறையா இருக்குது. ஸோ அங்கே போய் ஜஸ்ட் நம்ம ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணோம்னா அதோட ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் சொல்லுவாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரெக்வயர்ட் டாக்குமெண்ட் வந்து இன்கம் சர்டிஃபிகேட். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 6 months வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். முன்னாடி ஒரு 6 months தான் வாங்கியிருக்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அது செல்லாது.
ஸோ அந்த 6 months இப்போ நீங்கள் மார்ச் மந்த் இல்லை ஏப்ரல் மந்த் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க ஓபிசி சர்டிஃபிகேட்க்கு அப்படின்னா நீங்கள் நவம்பருக்கு அப்புறம் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். இந்த ப்ரீவியஸ் இயர் நவம்பருக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். அதுக்கு முன்னாடி வாங்கியிருந்தீங்கன்னா அந்த இன்கம் சர்டிஃபிகேட் செல்லாது. ஸோ அப்போ வந்து உங்கள் பேரண்ட்ஸ், இப்போ நான் வந்து ஸ்டூடெண்டாக தான் இருந்தேன், ஸோ எனக்கு எந்த பார்ட் ஆஃப் இன்கமும் இல்லை. பேரண்ட்ஸோட இன்கம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த இ-சேவை மையத்தில் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அங்கே கொடுத்ததுக்கு அப்புறம் விஏஓ, அப்புறம் ஆர்ஐ, அப்புறம் வந்து டெபுட்டி தாசில்தார், இப்படி 3 பேர்த்துக்கிட்ட வந்து அது ஆன்லைன்லேயே சிக்னேச்சர் ப்ராசஸ் தான். பட் இந்த இன் பிட்வீன் வந்து ஆர்ஐட்ட இருந்து, ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் இருந்து உங்களுக்கு மேபி ஒரு கால் வரலாம், இல்லைன்னா நீங்க நேரா அங்க போக வேண்டியதா இருக்கலாம். ஸோ அவங்க வந்து உங்க இன்கம்ஸ் வந்து வெரிஃபை பண்ணிட்டு ஓபி சர்டிஃபிகேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வந்து பாஸ் பண்ணிடுவாங்க. இன்கம் சர்டிஃபிகேட் பாஸ் ஆயிடுச்சுன்னா ஓபி சர்டிஃபிகேட் சேம் ப்ராசஸ், அதே மாதிரி இ-சேவை மையத்தில் வந்து நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஒரு 15 days ஈச் சர்டிஃபிகேட்டுக்கு 15 days ஆகும். நீங்க ஏன்னா இன்கம் சர்டிஃபிகேட் வந்து 3 சைன்ட் அத்தாரிட்டிஸ் போதும். பட் ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து 4 சைன்ட் அத்தாரிட்டி, தாசில்தார் சார் வரைக்கும் போய் தான் அது வந்து சைன் ஆகி வரணும். இன் பிட்வீன் உங்களுக்கு ஏதாச்சும் அர்ஜென்சி இருந்துச்சு அப்படின்னா அதுவும் எப்படி சைன் வாங்குறதுங்கிறது அங்கே சொல்லுவாங்க. நீங்க போய் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். உங்க ஏரியா விஏஓ ஆஃபீஸ் எங்க இருக்கு, ஆர்ஐ ஆஃபீஸ் எங்க இருக்குன்னு பார்த்து நீங்க போய் அவங்கள்ட்ட ரெக்வெஸ்ட் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ஐஐடி அட்மிஷன்ஸ் இருக்கு, ஸோ எனக்கு வந்து இப்படி பண்ணி கொடுங்க அப்படின்னு. ஸோ மோஸ்ட்லி நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணாலே அவங்க வந்து சிக்னேச்சர் போட்டு கொடுத்துருவாங்க. மற்றபடி பெரிய டாக்குமெண்ட்ஸ் எதுவும் ரெக்வயர்டு. அவங்க வந்து ஐடி ஃபைல் பண்ண டீட்டெயில்ஸும் நீங்க கொடுக்குற மாதிரி. ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து எப்படி நீங்கள் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்க? பயோமெடிக்கல் சப்ஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. மோஸ்ட்லி அது வந்து ரிலவென்ட் டு எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பார்த்தீங்கன்னா அனலாக், டிஜிட்டல், கண்ட்ரோல், சிக்னல்ஸ், நெட்ஒர்க்ஸ், இதெல்லாம் வந்து காமன் சப்ஜெக்ட்ஸை வந்துடும். மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் அப்சல்யூட்லி காமன். ஸோ நீங்கள் எப்படி என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் இதில் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா? டோட்டலாக ஒரு 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது கேட்டில். ஸோ இதில் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். எனக்கு வந்து நான் என்னோட எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸில் வந்து நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஸோ வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து 10 சப்ஜெக்ட்ஸில் வந்து நான் 7 சப்ஜெக்ட்ஸ் தான் படித்தேன். அதில் நான் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து ஜென்ரல் ஆப்டியூட். நான் சிபிஎஸ்சிலேருந்து வந்தங்காட்டிக்கு எனக்கு ஜென்ரல் ஆப்டியூட்டில் வந்து எனக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ஜென்ரல் ஆப்டியூட் வந்து நான் ஃபர்ஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் வந்த காமன் எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ், நெட்ஒர்க்ஸ், அனலாக் சர்க்கியூட்ஸ், டிஜிட்டல் சர்க்கியூட்ஸ், கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், மெஷர்மெண்ட்ஸ், இப்படி இருக்கிற எலக்ட்ரிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஃபோக்கஸ் பண்ணையில் இங்கே இருக்கிற ஃபேக்கல்ட்டியும் சரி எல்லாருமே வந்து ப்ராப்பராக கைட் பண்ணாங்க. ஒரு பேஸ்மெண்ட், ஒரு சப்ஜெக்டோட பேஸ்மெண்ட் வந்து ஒரு நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி ட்ரைனிங்காக ஒரு 2 hours to 3 hours வந்து ஒர்க் அவுட் பண்ண சொன்னாங்க. அதுக்கும் வந்து கைட் பண்ணாங்க, இந்த கான்செப்ட்ஸ் முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3 weeks இருக்கும் நமக்கு ஒரு சப்ஜெக்ட். இப்போ அனலாக் சர்க்கியூட்ஸ் எடுத்துட்டோம்னா ஒரு 3 weeks இருக்கும். அந்த 3 weeksல இங்கே சாட்டர்டே கிளாஸஸ் போக வீக்லி நம்ம என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லிடுவாங்க, நம்ம கைட் பண்ணிடுவாங்க. அந்த கான்செப்ட்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாலே பேசிக் ஐடியாலாம் கவர் ஆயிரும். ஸோ நீங்கள் டோட்டலாக இருக்கக்கூடிய 12 சப்ஜெக்ட்ஸில் எத்தனை சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்க? இட் மே பி 50% ஆர் 60% சிலபஸ். எவ்வளோ மணி நேரம் படிச்சிங்க? ஒரு ஏன்னா நீங்கள் யூ ஜாயின்டு கேட் கோச்சிங் 7 months பிஃபோர் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்க? அதே மாதிரி எத்தனை மணி நேரம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணீங்க? பிஃபோர் கேட் எக்ஸாம் என்ன பண்ணீங்க? டெய்லி வந்து 2 to 3 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸும் ஜென்ரல் ஆப்டிடியூடும் தவிர 7 சப்ஜெக்ட்ஸ் படித்தேன். 5 ஃப்ரம் எலக்ட்ரிக்கல் அண்ட் 2 ஃப்ரம் மை கோர், அப்படி தான் வந்து நான் படித்தேன். இன்ஜினியரிங் மேக்ஸ்லையும் ஜென்ரல் ஆப்டிடியூட்லையும் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணோம். ஏன்னா அதுதான் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம மேக்ஸுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெய்லி 2 hours to 3 hours வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இந்த 7 months. கேட்டுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு கேப்பே வந்து நமக்கு கிடைக்கும். அந்த டைம் வந்து நமக்கு ஒரு செமஸ்டர் முடியிற டைம். ஸோ அந்த செமஸ்டர் முடிஞ்ச டைம்ல ஒரு 1 month கிட்ட வந்து நமக்கு டைம் இருக்கும். அந்த டைம்ல வந்து ஸ்ட்ராங்காக வீட்டில் இருந்து அந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து நமக்கு டைம் இருக்கும். நம்ம வந்து அதை ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ மற்ற வீட்டில் படித்ததும் அந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் அட்டன் பண்ணது இது எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 1 month டைம் இருந்துச்சு. அதை வச்சு ரிவைஸ் பண்ணுறேன். டோட்டலாக 12 சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா 7 சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் கம்ப்ளீட்டாக படிச்சிருக்கீங்க. நியர்லி அபவுட் 60% சிலபஸ் யூ கவர்டு. 60% சிலபஸ். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்களா? ஸோ அது எப்படி உங்களுக்கு கேட்டில் மார்க் வாங்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு?
ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணலாம். கேட் ஃபோரம் போர்ட்டலே வந்து நமக்கு மார்க் டெஸ்ட்லாம் இருக்கு. அப்புறம் இங்கே வந்து ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் ஒன் சப்ஜெக்ட் வந்து நமக்கு இங்கே வந்து டெஸ்ட்ஸ் அண்ட் கொஷின்ஸ் கொடுப்பாங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணோம். இதெல்லாம் வந்து எப்படி ஒரு ஒரு எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க அண்ட் 2 சப்ஜெக்ட்ஸ், இப்போ 2 சப்ஜெக்ட்ஸுக்கும் இன்டர் கோர்ஸா ஒன்று கேட்டாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும். 2 சப்ஜெக்ட்ஸ்க்கும் கம்பைண்டா ஒரு கொஸ்டின்லாம் கேட்டிருப்பாங்க. அதுக்கான ஐடியாலாம் வந்து இங்கிருந்து தான் வந்து கிடைச்சது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் அட்டன் பண்ணி தான் கிடைச்சது. ஸோ இது கேட்ல வந்து இன்டர்வியூன்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி அட்மிஷன்ஸ் பண்ற போது ஸோ இன்டர்வியூக்குன்னு தனியாக ப்ரிப்பேர் பண்ணணுமா, இல்லை அந்த கேட் ப்ரிப்பரேஷனாக சஃபிஷியண்டா? இன்டர்வியூ நீங்கள் ஏதாவது அட்டன் பண்ணியிருந்தீங்களா, இல்லை அந்த ஐஐடி மெட்ராஸில் இன்டர்வியூ இல்லாமல் ஜாயின் பண்ணீங்களா, இல்லை இன்டர்வியூக்குன்னு ஏதாவது தனி மார்க் இருக்கா? ஸோ அதை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் வந்து என்டையரா வந்து ஒவ்வொரு ஐஐடியை பொறுத்து தான் வந்து டிபெண்ட் ஆகும். இப்போ சில ஐஐடிஸ்க்கு வந்து இன்டர்வியூஸோ ரிட்டன் டெஸ்ட்டோ எதுவுமே வந்து இருக்காது. இப்போ ஐஐடி மெட்ராஸ்ல வந்து இன்டர்வியூஸோ ரிட்டன் டெஸ்ட்டோ எதுவும் இல்லை. பட் சில ஐஐடிஸ்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் இன்டர்வியூஸ் எல்லாமே இருக்கும். இந்த ரிட்டன் டெஸ்ட்டுக்கும் இன்டர்வியூக்கும் நம்ம கேட் ப்ரிப்பேர் பண்ண அதே லெவல்ல ப்ரிப்பேர் பண்ணா போதும். அதே லெவல் ஆஃப் காம்ப்ளிகேஷன் தான் இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ்ல. பட் அவ்வளோ டீப் இன்டு த கான்செப்ட்ஸ் போகாம பேசிக் லெவல்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப பயப்படாம பேசிக்ஸ்லாம் ஸ்ட்ராங்கா இருந்தாலே ரிட்டன் டெஸ்ட் அண்ட் இன்டர்வியூ கிராக் பண்ணிடலாம். So IIT Madras no interview, but you attended IIT Bombay, but the interview was very much gate preparation enough இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் யுவர் ஃபியூச்சர் பிளான்? நீங்கள் என்ன பண்ணலான் இருக்கீங்க? ஸோ இந்த மாதிரி ஆக்சுவலாக கேட்பாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் கேட் எடுக்கிறாங்கன்ட்டு. இந்த மாதிரி கேட் படித்தவங்க பாஸ் பண்ணவங்க நீங்கள் படிச்சீங்கன்னா ஃபியூச்சரில் இஃப் யூ வாண்ட் டு பிகம் ஃபேக்கல்ட்டி யூ கேன் டூ இட், அண்ட் அதர்வைஸ் யூ கேன் அது ஒரு பார்ட் டைமாக கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ அது மாதிரி உங்களோட ஃபியூச்சர் பிளான் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் திஸ் எம்டெக் ப்ரோக்ராம் இன் ஐஐடி மெட்ராஸ், ஸோ என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மை பிளான் இஸ் டு என்டர் இன் டு கோர் கம்பெனி. ஒரு கோர் கம்பெனி ஏதோ ஒரு எம்என்சி, ஒரு பயோமெடிக்கல் எம்என்சி இல்லைன்னா ஒரு பயோமெடிக்கல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ அதில் வந்து எனக்கு சில மெஷின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எம்ஆர்ஐ அண்ட் இசிஜி அண்ட் மெனி கிரிட்டிக்கல் கேர் எக்யூப்மெண்ட்ஸ். பயோமெடிக்கல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அந்த கிரிட்டிக்கல் கேர் எக்யூப்மெண்ட்ஸ்னு என்னென்னு. அந்த ஃபீல்டுக்குள்ளே போகணுன்னு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ கன்ஃபார்ம் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்டர் ஆகணும். ஸோ ஒரு கொஷின், நீட் ஆர் யூ நீட் ஸ்டூடெண்ட்? நோ, நீட் படிக்கல. ஸோ நிறைய பேர் நீட் படிச்சுட்டு பண்ணுவாங்க. பட் ஐஐடி ஜேஇ யூ ப்ரிப்பேர்ட்? ஜேஇ எக்ஸாம்ஸ். ஓ, செல்ஃப் ஸ்டடி. ஸோ ஐஐடி ஜேஇ எக்ஸாம் அப்பியர் ஆயிருக்கீங்க. ஓகே. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டில் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க. படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணல தே யூஸ் டு சூஸ் அண்ட் பயோமெடிக்கல், பயோடெக்னாலஜி இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் வை ஐ ஆஸ்க்டு. ஸோ இந்த கேட் எக்ஸாமில் என்ன மிஸ்டேக் பண்ணீங்க? பிகாஸ் என்னன்னா ஒரே ஒரு அட்டெம்ப்ட் தான், இல்லை தேர்ட் இயரில் கூட அட்டெம்ப்ட் பண்ணல. ஸோ சின்ஸ் தேர்ட் இயர் ஆல்சோ எலிஜிபிள் ஃபார் ரைட்டிங் எக்ஸாம்ஸ், பட் தேர்ட் இயர் அட்டன் பண்ணல, ஃபைனல் தான் பண்ணியிருக்காரு. இன்னும் மறுபடியும் இன்னும் ஒன் மோர் அட்டெம்ப்ட் நீங்கள் இவருங்க பண்ணல, ரைட்? ஸோ மேபி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன் மோர் அட்டெம்ப்ட் பண்ணி நீங்கள் பிஎஸ்யூஸில் கிடைச்சி கூட நீங்கள் ஆஃப்டர் 1 or 2 years நீங்கள் போய் ஜாயின் பண்ணுறேன்னா சொல்லலாம். தட் இஸ் மை செல்ஃப் ஐ எம் ரெக்கமெண்டிங் யூ டு ரைட் ஒன் மோர் கேட் எக்ஸாம் ஃபார் அப்கமிங் இதுக்கு. என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? பிகாஸ் ஒரு எக்ஸாம்ஸில் மிஸ்டேக் பண்ணது நெக்ஸ்ட் எக்ஸாம் போகையில் ரெக்டிஃபை பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேங்க் வாங்குறதுக்கான மேபி யூ ட்ரை ஃபார் சிங்கிள் டிஜிட் ரேங்க் ஆல்சோ இன் பயோமெடிக்கல். ஸோ அது மாதிரி பண்ணலாம். ஆர் மேபி யூ கேன் ரைட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணீங்க? ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன், இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணாமல் இருந்திருந்தேன்னா ஐ வுட் ஹவ் கெட் இன் டு தி ஆல் இண்டியா ரேங்க் 1 மேபி இன் சிங்கிள் டிஜிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா என்னென்ன மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணீங்க? அதுலேருந்து பசங்க லேர்ன் பண்ணுறதுக்காக கேட்குறேன். இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் கான்செப்ட் வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு கான்செப்ட். அதே நேரத்தில் பேசிக்ஸ் மட்டுமே தெளிவாக இருந்தால் கூட நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் கிராக் பண்ணலாம். நான் பேசிக்ஸே தெரியாமல், பேசிக்ஸ் ஒரு 2-3 கான்செப்ட் தெரியாமல் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் ஒரு 5 marks கிட்ட நான் வந்து லூஸ் பண்ணேன். ஆப்டிடியூட்ல வந்து வேர்பல் ஆப்டிடியூட்ல இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்ல வந்து ரொம்ப கீனா இருந்திருக்கணும். நம்ம வந்து மல்டிபிள் செலக்டிவ் கொஸ்டின்ஸ் அண்ட் நியூமெரிக்கல் ஆன்சர் டைப், இந்த 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ்லயும் வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம கான்ஃபிடென்ட்டா அட்டன் பண்ணலாம். பட் எம்சிக்யூ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல வந்து நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங்ஸ் இருக்கு. அதை பொறுத்து நம்ம வந்து நெகட்டிவ் மார்க்கிங்ஸ்ல சிக்காம கரெக்டா ரொம்ப கான்ஃபிடென்டா இருந்தால் மட்டும் தான் அந்த கொஸ்டின்ஸ் நம்ம அட்டன் பண்ணணும். அப்படி கான்ஃபிடென்டா இல்லாம நம்ம அதை அட்டன் பண்ணோம் அப்படின்னா நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ண கொஸ்டின்ல இருந்தும் மார்க் போறக்கு அது ஒரு ஆப்ஷன். ஸோ அப்படி நான் ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நீங்க ஆன்சர் பண்ணதுக்கு அப்புறம் உங்க போர்ட்டலே வந்து நீங்க என்னென்னலாம் சூஸ் பண்ணீங்கிறதுக்கும் நீங்க உங்களோட ஆன்சர் ஸ்கிரிப்டே வந்து உங்க போர்ட்டல்ல வந்துடும்.
அதுக்கப்புறம் வந்து ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். அதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நம்ம இந்த மார்க் லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஸோ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் நான் அட்டன் பண்ணிட்டு விட்டுருக்கணும். அது என்னோட ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். செகண்ட் மிஸ்டேக், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸில் இன்னும் கொஞ்சம் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கணும். So engineering mathematics is a fundamental basic for all engineering students. So அதனால students should not avoid engineering mathematics as well as verbal aptitude and நியூமரிக்கல். ஸோ இதுதான் மார்க்கை பூஸ்ட் பண்ணி மேலே கொண்டு வரதுக்கான ஒரு பேராமீட்டர். அதில் லூஸ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரான ரேங்க் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம சுபம் அகர்வால் இன்ஜினியரிங் சர்வீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அவர் சொல்கிறாரு, நீங்கள் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்து பயப்படுறதா இருந்தால் எதுக்கு இன்ஜினியராக வந்து ஜாயின் பண்ணுறீங்க, அதாவது ஒய் யூ டேக்கிங் திஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் டு ஸ்டடி அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சின்ஸ் யூ ஜாயின்ட் ஆஸ் அ இன்ஜினியர், ஸோ யூ ஷுட் லவ் மேத்தமெட்டிக்ஸ், யூ ஷுட் சால்வ் ப்ராப்ளம்ஸ். அண்ட் அது மாதிரி பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக யூ வில் கெட் அச்சீவ், இன்னும் கொஞ்சம் கூட யூ வில் கெட் குட் ரேங்க் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலி இப்போ கேட் ஃபாரம்ல நார்மலாக எந்த கோச்சிங் சென்டரும் நம்ம கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்த்து எல்லாமே பண்ண முடியாது, ரைட்? ஸோ நம்மளே வந்து எல்லாம் சக்ஸஸ் பண்ணிட்டோம், நம்ம கொடுத்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டில் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது, ரைட்? ஸோ கோயம்புத்தூர் கேட் ஃபாரம், நம்ம மைசெல்ஃப் சரவணகுமரன், பாஸ்ட் 15 years we were working for this gate education in Coimbatore. So will you recommend என்ன பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து இதெல்லாம் கேட் ஃபாரமில் கொடுப்பாங்கப்பா, இதெல்லாம் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கணும் பேரலாக, ஸோ தே வில் டூ சம்திங் அப்படின்னா வில் யூ ரெக்கமெண்ட் ஃபார் கேட் ஃபாரம் சென்டர் ஃபார் ஜூனியர்? அண்ட் டெஃபினெட்லி ஃபீஸுங்கிறது ஒரு பேராமீட்டராக வரும், அப்போ இருந்தால் தான் நம்ம சர்வீஸ் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அது ரெக்கமெண்ட் ஃபார் ஜூனியர். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ரைட்? கேட் ஃபாரமில் இதெல்லாம் கொடுப்பாங்கப்பா, இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டீங்கன்னா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டுனதுக்கு என்ன அவுட்புட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எவ்ரி ஒன் ரெடி டு பே தி ஃபீஸ், ஹவு டு ரெக்கவர் ஆர் ஹவு டு கெட் ரிட்டர்ன்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி. ஸோ நீங்கள் சொல்ல வேண்டியது, வில் யூ ரெக்கமெண்ட் ஃபார் கேட் ஃபாரம், வாட் வே யூ வில் ரெக்கமெண்ட், இதெல்லாம் கேட் ஃபாரமில் இது பண்ணுவாங்க, இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆன ஒரு ஒப்பீனியன். இப்போ காலேஜில் வந்து கான்செப்ட் வைஸ் தான் வந்து நம்மளால ஸ்ட்ராங் ஆக முடியும். ஸோ அப்படி கான்செப்ட் வைஸாக நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறது, அது எப்படி ப்ராப்ளம்ஸ்குள்ளே கொண்டு வரது, அந்த கான்செப்ட் நம்ம ப்ராப்ளமாக நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். அந்த பேஸை வந்து நமக்கு வந்து கேட் ஃபோரமில் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஈவன் தோ எனக்கு எலக்ட்ரிக்கல்ஸில் கொஞ்சம் நாலேஜ் இருந்தாலும் அதை ப்ராப்ளமாக எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம எப்படி டேக்கிள் பண்ணலாங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நமக்கு இங்கே தான் வந்து மெயின்டைன் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் நமக்கு வீக்லி கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ வீக்கெண்ட்ஸ் அந்த மாதிரி கிளாஸஸ் மட்டும்தான் இருக்கும். பட் மற்ற டேஸ்லாம் வந்து நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த கான்செப்டை வந்து திருப்பியும் கேட்ச் பண்ண முடியாது. சில கான்செப்ட் மோர் தென் 70% வந்து இங்கே கவர் பண்ணாலும் மீதி 30% வந்து நம்ம சின்ன சின்ன கான்செப்ட்ஸையும் நம்ம கவர் பண்ணி தான் ஆகணும். அதை வந்து அவங்க எப்படி கவர் பண்ணுறதுங்கிறதையும் வீட்டில் எப்படி கவர் பண்ணுறது, என்ன பார்ட்ஸாக வந்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு இங்கே கைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிரித்து கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலே நம்ம 70% ஆஃப் த சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி 50% will do our job to giving class, motivating students and material test series, right? Continuous classes. You only thing is you have to come to our institutions and join, and then followed by you have to prepare daily basis. Start with 1 hour and slowly increase 2 hours, 3 hours. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் டெஃபினட்டாக பண்ணிங்கன்னா you will achieve good rank in gate examination. ஸோ இப்போ வந்து இப்போ அஸ்வின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்வீட்ஸ் கொண்டு வந்திருக்காரு, நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்ததுக்காக தேங்க்யூ அஸ்வின். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெஸ்ட் சக்ஸஸ். அண்ட் மீன்வைல் நம்ம ஒரு கிஃப்ட் வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணுறோம். நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கேட் எக்ஸாமினேஷன்ஸ் இதில் சக்ஸஸ் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக நான் விசிட் பண்ணுவேன். ஐஐடி மெட்ராஸ் வரபோது உங்களை மீட் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த கிஃப்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. மீன்வைல் நீங்கள் வந்து அதர் ஸ்டூடெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஜூனியர்ஸ்க்கு நீங்கள் எப்படி பண்ணீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். சிஓஏபி போர்ட்டல் சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்கள். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் பெஸ்ட் சக்ஸஸ். அண்ட் டோன்ட் உங்களோட கான்ஃபிடென்ட்டை விட்டுற வேண்டாம். திஸ் இஸ் அ மெயின் இம்பார்ட்டன்ட் திங். Even he joined only 6 to 7 month prior gate exam. A lot of students, they will be trying 2 years, 3 years, right? So daily start 1 hour preparation, definitely you will achieve good rank and you will get a good IIT. And apply பண்றத பத்தி ப்ரொசீஜர் ஏதாவது வேணும்னாலும் நம்ம அப்ளை கொடுக்கலாம் ஃபியூச்சரில். ஸோ சாரோட அட்வைஸு நீங்கள் எடுத்துக்கலாம்.
ஃபியூச்சரில் நீங்கள் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்டுக்கு 1-2 சப்ஜெக்ட்ஸ் எடுத்து கூட நீங்கள் உங்களோட கொலாபரேட் பண்ணிக்கலாம். ஐ வில் விஷ் யூ ஹிம் அகெயின் டு ரைட் கேட் எக்ஸாம் டு கெட் இன் டு தி single digit rank. Thank you. Wish you all the best.